Hi friends, welcome to Salem Punita's Recipes. இன்னைக்கு கோயிலில் பிரசாதமாக கொடுக்குற வெண்பொங்கல் மாதிரியே நாமளும் வீட்டில் அதே டேஸ்ட்டில் செய்யலாங்க. இந்த வெண்பொங்கலை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கோயிலில் செய்கிற வெண்பொங்கல் மாதிரியே நம்மளும் செய்யலாம். அதுக்கு இப்போது அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. குக்கரில் சேர்த்துட்ருக்கேன். அரிசியும் பருப்பும் சேர்த்து 1.5 கப் இருக்கிறதுனால இப்போ இதுக்கு 4 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. 5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது 1 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து செய்கிறப்ப பொங்கல் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கோயிலெலாம் கொடுப்பாங்கள அதே மாதிரியே இருக்கும். இதோட அரிசியும் சேர்த்துக்கலாம். தாளித்து ஊற்றுறதெல்லாம் ஊற்றிட்டு அப்புறமேட்டு வெயிட் போடலாம். இப்போது இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி கொட்டுறதெல்லாம் கொட்டிடலாம். இல்லைன்னா தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம். வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி உடச்சி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்ருக்கேன். சீரகம் அரை டீஸ்பூன். மிளகு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரியை கடைசியாக நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் பக்கமாக சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் இதுக்கு நிறைய போடணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போது இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு அரிசி. இப்போ நம்ம மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வெள்ளையாக இருக்குது பொங்கல். பால் சேர்த்துனா நல்லா வெள்ளையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்ருக்கேன். இப்போ இதோட முந்திரி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம். சீரகம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். இதோட கருவேப்பிலை, சீரகம் அரை டீஸ்பூன், கடைசியாக சீரகம் வறுத்து சேர்த்துனா நல்ல வாசனையாக இருக்கும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க. பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட அருமையான வாசனையோட பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு சர்வ் பண்ணியிருக்கேன் பொங்கலை. வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா நெய் மணத்தோட சூப்பராக இருக்குது. இதுக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, வரமிளகாய் போட்டு ஆட்டினது, சாம்பார், மஞ்சள் பூசணியும் கத்திரிக்காயும் போட்ட சாம்பார். இந்த வெண்பொங்கலுக்கு இது ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். நாம் இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். எப்போவுமே நமக்கு பருப்பு சாம்பாரும் சட்னியும் சூப்பராக இருக்கும் வெண்பொங்கலுக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கோயிலில் கொடுக்குற அதே பொங்கல் டேஸ்ட்டில் இருக்குது. வீட்டில் நீங்களும் இதே அளவுகளை வச்சு செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.